ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் ஒன் பீஸோட எபிசோட் 36 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே அர்லாங் பெல்லமி வீட்டுக்கு போகிறதான் காட்டுறாங்க. பெல்லமி அங்கே சமைச்சிக்கிட்டு இருப்பா. இந்த மேயர் தான் காட்டுவாங்க. மேயர் கத்திட்டு வந்துருப்பாரு, பெல்லமி கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் வந்துடுறேன் உன்னை காப்பாற்ற அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இந்த சைடு பெல்லமி பேசிகிட்டு இருப்பா தனியாக. இந்த சாப்பாடு கண்டிப்பாக நாமிக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாளா. அந்த டைம் கதவு சட்டுற சவுண்டு கேட்கும். இதை கேட்டுட்டு பெல்லமி யாரோ வந்திருக்காங்க போலையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பா. அப்படியே சைடில் பார்ப்பா, கண்ணாடியில் நிறைய பேர் நிற்கிற மாதிரி இருக்கும். உடனே ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுப்பா. புரிஞ்சுக்கிட்டு அவ போய் ஒரு கன் எடுத்துருவா. கன் எடுத்துட்டு உள்ளார வாங்க, ஓப்பனில் தான் இருக்கு டோரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. இதோ நாங்கள் உள்ளார வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்லாங் உள்ளார வருவான். உள்ளார பார்த்தா உள்ளார யாருமே இருக்க மாட்டாங்க. பார்த்தா அந்த டைம் பெல்லமி வாயோட ஒரு அடி அடிச்சுட்டு அவன் மேலே ஏறி நின்று கூலாக ஒரு என்ட்ரி கொடுப்பா பாருங்க. சூப்பராக இருக்கும். வாயில கண்ணை வச்சுட்டு நீலாம் யாருடா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். ஆன்லைனுக்கு போயிட்டு வந்தா நீலாம் ஒரு பெரிய ஆளாடா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பான். ஆனா அவன் ரூம்மேட்லாம் கொஞ்சம் கூட பயப்படாம எல்லாம் சிரிச்சிட்டு இருப்பாங்க. அந்த டைம் அர்லாங் பார்த்துட்டு அந்த கண்ணே வாயால கடிப்பான். அந்த கண்ணே சுக்குநூறா உடஞ்சு போயிடும். இதை பார்த்துட்டு பெல்லமி புரிஞ்சுப்பா, இவன்லாம் கண்டிப்பா ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அமீன் நொஜுகோவையும் தான் கட்டுவாங்க. பெல்லமி அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே ஓடி வருவாங்க. அந்த டைம் டாக்டர் வந்துருவாரு. டாக்டர் அவங்க 2 பேரையும் பிடிச்சி, நீங்க 2 பேரும் எங்கேயும் போகக்கூடாது, இங்கேயே இருங்க, அப்ப இங்கேயே இருந்தாதான் பெல்லமையை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. நான் சொல்றது நல்லா காதுல வாங்கிக்காங்க சரிங்களா, இங்கேருந்து நீங்க தப்பிச்சு போயே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. பெல்லமையை காப்பாத்தினா கொஞ்சம் பொறுமையா இருக்குன்னு சொல்லிட்டு அர்லாங் பெல்லமையை போட்டு அடிச்சிட்டு இருப்பா. அவன் கையெல்லாம் அப்படியே உடச்சிருவான். பெல்லமையை வழியில துடிச்சிட்டு இருப்பா. டைம் கூட நாமின்னு வச்சுக்கோ, 2 பேரும் சேஃபா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சைடு யோசிச்சுக்கிட்டு வேற இருப்பா. இந்த சைடு அர்லாங் என்னவே அடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பானா. அந்த டைம் மேயர் காசை கொடு பெல்லமி, காசு இருக்குல்ல உன்கிட்ட, கொடுத்துட்டுனா அவனை விட்டுருவான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பானா. அப்ப காதுகிட்ட உன்கிட்ட 2 மில்லியன் பெரிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பான். இல்ல என்கிட்ட 1 மில்லியன் பெரிஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவானா. அந்த டைம் உள்ளார ஒருத்தன் போயிட்டு அந்த ஃபிஷ்மேன்ல இருந்து, இங்க 3 பேர் இருக்கு, யாரோ 3 பேர் இருக்காங்க இப்ப இந்த வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே அந்த மேயர் சொல்ல ஆரம்பிச்சிருவாரு, இல்ல நான் சொல்லவே மறந்துட்டேன், என்னை சாப்பிட பெல்லமி டின்னர் கலைச்சிருந்தா என்னையும் இன்னொருத்தவனையும். ஸோ நாங்க வரதுக்குள்ளதான் நீங்க பாத்துட்டீங்க, வேற ஒன்றும் இல்லை, இங்க பெல்லமி மட்டும் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. பெல்லமி இதெல்லாம் கிட்ட ஷாக் ஆயிடுவான். அவனும் ரிஜிஸ்டர் எடுத்து செக் பண்ணி பார்ப்பான். ஆமா, இந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, இவ சிங்கிளா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. இதெல்லாம் நாமையும் வச்சுக்கவும் பார்த்துருவாங்க. பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப டாக்டர் சொல்ல ஆரம்பிப்பாரு, ஆமா நீங்க இவரோட பொண்ணு இல்ல, ஸோ அதனால எங்களால ப்ராப்பரா ரிஜிஸ்டர் பண்ண முடியல. நீங்க 2 பேருமே வேற வேற ஆளு, ஸோ அதனால நீங்க இங்கேருந்து போயிருங்க. நீங்க 2 பேரும் சின்ன பசங்க தான் இருந்தாலும் எப்படியாவது இந்த வில்லேஜ்ல இருந்து போயிட்டு நீங்க சர்வே பண்ணுங்க, அதுதான் உங்களுக்கு இருக்க பெரிய டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நாமே அழுவ ஆரம்பிச்சிருவோம். இந்த வில்லேஜை தவிர எங்களுக்கு எதுவுமே தெரியாது, நாங்களாம் ரொம்ப சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. இது எல்லாத்தையும் நொஜுகோ கேட்டுட்டு நொஜுகோ கத்த ஆரம்பிச்சிருவா. அப்ப நொஜுகோ சொல்லுவா, பெல்லம்மியாச்சும் ரொம்ப சந்தோஷமா வாழட்டும், இங்கெல்லாம் வாழ்றதுக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. சரி வா நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி அவ பாட்டு போயிட்டு இருப்பா. நம்ம போய் நம்ம லைஃபை பார்த்துக்கலாம், பெல்லம்மி அவ லைஃப் இனிமேல் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெல்லம்மி 1 லட்சம் பெரிசை கொடுத்து அனுப்பி விட்டுருவா. ஆனா போகும்போது சொல்லுவா, நான் இதை எனக்கு கொடுக்கல, நான் கொடுத்தது என் பொண்ணுங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாளா. அந்த டைம் அந்த மேயெல்லாம் கத்த ஆரம்பிச்சிரு, பெல்லம்மி வாயை வச்சுட்டு சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, நான் கொடுத்தது என் பொண்ணுங்களுக்காக தான், நொஜுகோ அண்ட் நாமி இவங்க 2 பேருக்காக தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி பெல்லமி சொல்லிட்டு இருப்பாளா. நான் இதான் என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு பயாலஜிக்கல் மதரா இல்லைனாலுமே நான் தான் அவளுக்கு மதரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். உடனே அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. 2 பேரும் அழுதுட்டு பெல்லமையை ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு பெல்லமி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பானா. அந்த டைம் அர்லாங் ரொம்ப கண்டுப்பாயிருவான். அப்ப உனக்கு நீ காசு கொடுக்கல அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. அப்ப நாமே சொல்லுவா, நீங்க எதுக்கு இப்படி சொன்னீங்க அப்படி சொல்லிட்டு இருப்பா. அப்ப பெல்லமி சொல்லுவா, நீ உன்னோட ட்ரீமை ஃபாலோ பண்ணு, நீ பெரிய ஒரு பைரட் ஆகு, இல்லாட்டினா நேவிகேட்டர் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதில் அவங்க சரி ஓகே நீ சாவ தயாரா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனா எங்க அம்மாவை கொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. இந்த சைடு அந்த வில்லேஜ் மேயர் இருக்காருல்ல, அவர் தகன்னு சுட ஆரம்பிச்சிருவாரு. ஆனா அவங்க அந்த வில்லேஜ் மேயரே அட்டாக் பண்ணிடுவாங்க. இந்த சைடு மக்களும் அட்டாக் பண்ண வந்துட்டு இருப்பாங்க. டேய் இவங்களுக்கு ஒரு பாடத்தை புகட்டுங்கடா, அப்பதான்டா இவங்க சும்மா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அர்லாங் வேற சொல்லிடுவானா. அதனால இந்த சைடு மக்களே அடிச்சிட்டு இருப்பாங்க, இந்த சைடு அந்த மேயரும் அடி வாங்கிட்டு இருப்பாரு. உடனே பெல்லமி நாமையும் நொஜுகோவையும் வீட்டுக்குள்ள தள்ளி விட்டு 2 பேரும் சேஃபா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. அந்த டைம் அர்லாங் பெல்லமையை சுட்டுருவா. சுட்டதுக்கு அப்புறமேட்டு இவங்க 2 பேரும் கத்த ஆரம்பிச்சிருவாங்க, நாமையும் நொஜுகோவும் பெல்லமி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பெல்லமி கூட இருந்த மெமரிஸ் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. ஆரஞ்சு பறிச்சது, ஆரஞ்சு வித்தது, அப்ப பெல்லமி கூட சண்டை போட்டது, அது பெல்லமி அடிச்சது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. பெல்லமின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க.
ஒரு சைடு ஃபீல் ஆகிட்டு இருக்கும். இந்த சைடு வந்து அர்லாங் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவான். இனிமேல் எவனாவது வந்து காசு நீங்க சரியா குடுக்காம இருந்தீங்கன்னா உங்கள கொல்றுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு, பெல்லமியோட பாக்கெட்லேருந்து ஒரு மேப் எடுத்து காட்டிட்டு இருப்பாங்களா, இந்த மேப்ப பார்த்துட்டு இந்த மேப் நான் வரைஞ்சது அப்படின்னு சொல்லி நாமே கத்திட்டு இருப்பான். ஓ நீ வரைஞ்சதா? அப்ப அந்த பொண்ண தூக்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிருவாங்களா, அவனே வந்து அந்த பொண்ண தூக்கிட்டு போவான். அப்ப கூட வந்து அடி வாங்கிட்டு அந்த மேயர் வந்து திருப்பி எந்திச்சு நின்னுட்டு இருப்பாரு. ஒழுங்கா அந்த பொண்ண விட்டுட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைடு நொஜுகவும் வந்து நாமே விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு சைடு கத்திட்டு இருப்பா. ஆனா திருப்பியும் வந்து மேயர் வந்து அடிச்சு போட்டுருவாங்க. அடிச்சு போட்டு இந்த பொண்ணுட்ட வந்து ஒரு வேலை இருக்கு. அந்த வேலை முடியிற வரைக்கும் இந்த பொண்ணு என் கூட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்படி தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்ப மேயர் சொல்லுவாரு, நான் கண்டிப்பா உன்னை காப்பாத்துவேன் நாமி, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, பொறுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாரு. நாமியும் மேயர் மேயர்னு கத்திட்டு போயிருவா. இந்த சைடு வந்து அப்படியே வந்து அந்த மேயரை கட்டுவாங்க. அடிப்பட்டதுல வந்து எல்லாத்தையும் கட்டு போட்டுட்டு இருப்பாங்களா. அப்பதான் வந்து அந்த மேயர் சொல்லுவாரு, பெலமிக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. மெரைன் வந்து நம்மளுக்கு உதவி பண்ண மாட்டாங்க அப்படின்ற எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவளும் மெரைன்ல இருந்தா தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்மளால தப்பிக்க முடியாது, அவங்களாலையும் தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுதான் வந்து பெல்லம்மி எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணியிருக்கா. நம்ம தான் வந்து அவள புரிஞ்சுக்கவே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்களா. பெல்லம்மிய வந்து புதைச்சு வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து நொஜுகோ உட்காந்து அழுதுட்டு இருப்பா. நாமி போயிட்டா, நீனும் போயிட்டியே பெல்லம்மி அப்படின்னு சொல்லிட்டு. சரி மக்கள் எல்லாம் வந்து ஒரு சில செம கடுப்பாயிருவாங்க. நம்ம ஒண்ணு சாவணும் இல்ல உயிர் வாழணும். முக்கியமா வந்து இங்க சண்டை போடணும். இல்லாட்டா வந்து இங்க தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாரும் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. நாமியெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. நாமியை நம்ம காப்பாத்திட்டு போயே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்களும் வந்து மக்கள் எல்லாம் வந்து ஷாக் ஆயிருவாங்க. ஓகே நம்ம வந்து நாமியை காப்பாற்றி தான் போகணும். நாமி வந்து ரொம்ப நல்ல பொண்ணு. அதுவும் பெல்லமிக்காக வந்து நாமி வந்து என்ன வேணாலும் பண்ணுவா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அந்த டைம் லாங்லேருந்து லாமி வர மாதிரியே இருக்கும். நாமியை பார்த்தோன்னே வந்து நொஜுகோ வந்து நாமியா அப்படின்னு சொல்லி கிட்டக்க போவாளா. அப்போ வந்து நாமி வந்து சொல்லுவா, நான் வந்துட்டேன், நான் வந்து அந்த குரூல ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பா. மக்கள் எல்லாம் ஷாக் ஆயிருவாங்க. என்னடா சொல்லிட்டு இருக்கா இவ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம் வந்து இல்ல எனக்கு வந்து காசு கொடுத்தாங்க. நான் வந்து பெல்லமி மாதிரி சாவ விரும்பல. நான் வாழ தான் விரும்புறேன். ஸோ அதனால வந்து என்னை விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பா. இதெல்லாம் வந்து மேயர் கேட்டுட்டு பெல்லமி உனக்காக வந்து உயிரை கொடுத்துருக்கா. நீ என்னன்னா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பா. ஆனா வந்து இல்ல நான் வந்து அர்லாங் பைரட்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டோவை காட்டுவாளா. அந்த டேட்டோவை எல்லாரும் பார்த்துட்டு ஷாக் ஆயிருவாங்க. என்னது இது அர்லாங் பைரட்டோட டேட்டோவாச்சே அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்து நொஜுகோலாம் ஷாக் ஆயிருவா. ஷாக் ஆயிட்டு இல்ல நான் சும்மாவே விட மாட்டேன், நீ எனக்கு தேவையே இல்லை அப்படின்றவா. இது எல்லாத்தையும் வந்து அவன் பார்த்துட்டு மேயர் பார்த்துட்டு ஒரு சைடு அவர் வேற கடுப்பாயிருவாரு. ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதோட வந்து மேயர் சொல்லிடுவாரு, இனிமேல் வந்து நாமி எப்படி போனா என்ன, நீ நாமியை விட்டுரு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவளும் வந்து நாமியை விட்டுருவா. ஆனா அதுக்கப்புறம் தான் வந்து இவருக்கு வந்து ஏதோ நாமி வந்து ஏதோ பிளான் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாமே புரியுது. அதுக்கப்புறமேட்டு நாமி அப்படியே ஃப்ரீயா விட்டுருவாங்க. மக்கள் யாரும் அதுல யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியும் ஆர்டர் போட்டுருவாரு. அப்புறமேட்டு அவர் வேற யோசிப்பாரு, வெள்ளமை கண்டிப்பா இப்படி வளர்த்திருக்க மாட்டா, இதுல ஏதோ சீக்ரெட் இருக்கு, நாமே நம்மள்ட்ட சொல்ல மாட்டேன்றா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற ஒரு சைடு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. பட் இருந்தாலும் ஓகே, ஃபியூச்சர்ல வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவர் வேற ஒரு திங்கிங் பண்ணிட்டு இருப்பாரு. ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப அப்செட் ஆயிட்டு இதுக்கு மேல வந்து நம்ம இங்க இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பி போயிருவாங்க. இந்த சைடு வந்து நாமி வந்து பெலமை கல்லறிக்கிட்ட உட்காந்து அழுதுட்டு இருப்பா. அழுதுட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. என்னால யாரும் சாவக்கூடாது, நான் யார்ட்டையும் வந்து எதுவும் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பின்னாடி வந்து நின்று இருப்பா நொஜுகோ. அப்ப நொஜுகோட்டையும் சொல்லிடுவா, நான் வந்து அர்லாங்கிட்ட வந்து ஒரு பெட் வச்சிருக்கிறேன், ஒரு டீல் போட்டிருக்கேன். அந்த டீல் வந்து என்னன்னா, நான் ஒரு 100 மில்லியன் பெரிஸ் கொடுத்தேன் அப்படின்னா அவன் வந்து இங்க இருக்க மக்கள் எல்லாத்தையும் விட்டுருவான். இந்த ஐலாண்டை வந்து எனக்கு சொந்தமாயிரும். இனிமேல் வந்து நான் அந்த ஐலாண்டை நான் தான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாளா. அப்போ உடனே வந்து நொஜுகோ கத்த ஆரம்பிச்சிருவா. எப்படி உன்னால வந்து அவ்வளோ பெரிசா வந்து சேகரிக்க முடியும்? என்ன பண்ண போற நீ? இங்க இருந்து ஊர் மக்கள் எல்லாருமே ஆல்ரெடி காசெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க அவனுக்கு. ஊர் மக்களாலையும் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பா. அப்போ வந்து நாமே சொல்லுவா, இது எல்லாத்தையும் நானே சிங்கிளா பாத்துக்கிறேன். இதை எதை யார்ட்டையும் நீ சொல்லக்கூடாது, இது ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒத்தாளா வந்து இந்த பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சு வைக்கிறேன். அப்புறம் இந்த வில்லேஜே வந்து எனக்கு சொந்தமாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பா. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியே நொஜுக்கவும் ஃபீல் ஆயிருவா. ஃபீல் ஆயிட்டு உன்னால முடியுமா நாமி அப்படிங்கப்ப இல்ல என்னால கண்டிப்பா முடியும். நான் இங்க இருக்க ஊர் மக்கள் எல்லாத்தையும் நான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாளா. உடனே வந்து அழுவ ஆரம்பிச்சிடும் நொச்சியோ. அப்புறமேட்டு அப்படியே சீன் வந்து ப்ரெசென்ட்டுக்கு வருது. இது எல்லாத்தையும் சொன்னோன்னே நான் ஜோரோ தூங்கிட்டு இருப்பேன் எதையும் காதுல வாங்காம. ஆனா சாஞ்சிக்கு செம கடுப்பாயிரும். கடுப்பாயிட்டு நான் கண்டிப்பா வந்து இந்த அளவுக்கு பழி வாங்குவேன். ஏன்னா வந்து நாமியவே வந்து அந்த அர்லாங்க இவ்வளோ கடுப்பேத்திருக்கானா, இவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சைடு கத்த ஆரம்பிச்சிருவான். இதெல்லாம் பெல்லமி கேட்டுட்டு ஒரு அடி அடிப்பா. அவ வழிய வந்து நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவ தனியா இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறா. ஸோ அதனால வந்து நீங்க இங்கேருந்து போயிருங்க. அவளே வந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பா. நீங்க எதுவும் வந்து அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பா. பார்த்தா யசோப்போ ஜின்னும் இங்கேருந்து தப்பிச்சு போயிருக்க மாட்டாங்க. இங்கே தான் இருப்பாங்க. இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு அவங்க ஒரு சைடு ஃபீல் ஆயிடுவாங்க.
அப்படியே நாமி வந்து கஷ்டப்பட்ட எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா. யோசிச்சு பார்த்துட்டு எவ்வளோ பெரிய சேர்த்துருக்கோம், ஃபர்ஸ்ட் 1 மில்லியன் பெரிய சேர்க்கும் போது அவ்வளோ அடிபட்டு வந்திருப்பா. இது எல்லாத்தையும் வந்து நாமி யோசிச்சு பார்த்துட்டு இன்னும் வந்து ஒரு 7 பில்லியன் பெரிஸ் தான், அது மட்டும் கிடச்சிச்சுன்னா போதும், நான் வந்து இந்த வில்லேஜே விலைக்கு வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அப்புறமேட்டு பெல்லமி ஞாபகம் வரும். பெல்லமி ஞாபகத்திலே வந்து பெல்லமி கண்டிப்பாக வந்து நான் இந்த வில்லேஜை வந்து காப்பாற்றுவேன், இது வந்து எனக்கு கீழே கண்டிப்பாக பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. நெக்ஸ்ட் சீன் வந்து அப்படியே லூஃபியை காட்டுறாங்க. லூஃபி அப்படியே நடந்து வில்லேஜுக்குள்ளாரே வந்துருவான். வில்லேஜுக்குள்ளார வந்து எய்த்தாப்புல அந்த மேயரை பார்த்துட்டு, மேயர் மண்டையில அந்த ஒரு ப்ரொப்பலர் இருக்குல்ல அதை பார்த்துட்டு ஷாக்காகி நின்றுட்டு இருப்பான். பார்த்தா அவர் மெரைனை கூட்டுட்டு அப்படியே வந்து நாமியோட வில்லேஜுக்கு போயிட்டு இருப்பாரு. வீட்டுக்கு போயிட்டு இருக்கவும் வந்து லூஃபி பார்த்துட்டு ஷாக்காகி நின்றுட்டு இருப்பான். அவனையும் தாண்டி அப்படியே போயிட்டு இருப்பாரு. போயிட்டு வந்து அவர் வந்து நாமியை வந்து கூப்பிடுவாரு. நாமியும் வந்து வெளியில வருவா. வெளியில வந்தோடனே வந்து மெரைன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இங்க எதுக்கு நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா அப்ப வந்து மெரைன் சொல்லுவாங்க, எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சி, நீ திருடி தானே, நீ வந்து பைலட் வந்து நிறைய திருடி வச்சிருக்காமே, அதுவும் வந்து 92 பில்லியன் ஆமே, அந்த பில்லியன் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. இதை வந்து மேயர் கேட்டுட்டு ஷாக் ஆயிடுவாரு. ஆனா வந்து நாமிக்கு வந்து அதிர்ச்சி ஆயிரும், என்னடா இதெல்லாம் எப்படா தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதோட இந்த எபிசோட் முடியுது.